உறவுகளே, உங்களுக்காக நான் அடுத்து கொண்டு வர போற ரெசிபி அடை தோசைங்க. அடை தோசைய பல வகையில செய்வாங்க. நான் ஒரு விதத்துல செஞ்சிருக்கேன். இந்த அடை தோசைக்கு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அவியல் சூப்பரா இருக்குங்க. வெல்லம், நெய், வெல்லம் போட்டு அதுவும் சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லைன்னா தேங்காய் சட்னி. மினிமமா வீட்டில் இருக்கிற பொருள்னா டக்குன்னு உடனே செய்யணும்னா அடை, தேங்காய் சட்னி எக்ஸலண்டா இருக்குங்க. வாங்க அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உறவுகளே, அடை தோசை செய்கிறதுக்கு நான் அரிசி ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்ச அரிசி தாங்க இது. பச்சரிசி ஒரு கப்பில் பச்சரிசி பாதியும் இட்லி அரிசி பாதியும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த அடை தோசைக்கு தேவையான காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகா அதையுமே அதில் ஊற வச்சுருக்கிறேங்க. மிளகா ஊறினா தான் இன்னும் கூட நல்லா அரைஞ்சு வரும். அதுக்காக தான் அரிசி கூடையே அதையும் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த 4 வகை பருப்பு எடுத்துக்கணுங்க. இதில் கடலைப்பருப்பு ஒரு 3/4 கப் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஃபுல் இதுக்கும் 3 பாகம் உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பை சேர்த்துக்கோங்க. 3/4 பங்கு கடலைப்பருப்பு, 1/4 பங்குல உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்புங்க, இதை சேர்த்துக்கணும். இந்த 4 பருப்பையுமே அரிசி ஊற வைக்கும் போதே இந்த பருப்பையுமே சேர்த்து ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊறணுங்க. இதை ஊற வச்சு எடுத்துப்போம். தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு சோம்பு, சீரகம், பெருங்காயம் இது எடுத்துக்கணுங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 பல்லு பூண்டு இதையுமே பொடிசா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கணுங்க. பூண்டு பொடிசா நறுக்கி வச்சாச்சுங்க. இது கூட நான் கருவேப்பிலையும் பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேங்க. அரிசி, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இதை இதில் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம பருப்பு போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அரிசி இந்த அளவு அரைஞ்ச பிறகு அரிசியும் காஞ்ச மிளகாயும் இது கூட இந்த பருப்புங்களை சேர்த்து போட்டு அரைச்சிடணுங்க. பருப்பு நைஸாக அரைக்கிறவங்க அரைச்சிக்கலாம், சாஃப்டாக வரும் அடை தோசை. ஒன்றும் பாதியமாக அரைக்கிறவங்க அரைச்சிக்கலாங்க. நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் போடுவேங்க, அதனால சாஃப்டாக அரைச்சிக்கலான்ட்டுன்னு. கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வர நேரத்தில் கடுகு, உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொரிஞ்சு வரணுங்க. இது நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை இதோட சேர்த்து வதக்கிடணுங்க. இது கூடயே இந்த கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காயமும் சேர்த்து போட்டு வதக்கிடலாங்க. இது கொஞ்சம் வதங்கணும். இந்த மாவு கூட இந்த சோம்பு, சீரகம், பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சோம்பு விருப்பப்படுறவங்க போடுங்க, வேணான்னா விட்டுருங்க. மாவு கூட இந்த வதக்கின வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் திக்காக அடை போடணுன்னாலும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லிக்விடைஸாக பண்ணி தோசை மாதிரி கூட தின்னாவும் போட்டுக்கலாம். திக்காக போட்டாலும் நல்லா தான் இருக்கும், தின்னா போட்டாலும் நல்லதாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. திக்கா அடை வேணுங்கிறவங்க நீங்கள் வடை சட்டியில் இந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் ஆப்ப சட்டியில் மாவு ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் திக்கா கிடைக்கும். இந்த மாதிரி சைடில் ஊற்றிட்டு சைடில் எண்ணெய் போட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. இது வடை சட்டியில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். தோசை சட்டியில் கூட நம்ம தின்னா சுட்டு எடுக்கலாங்க. இந்த மாதிரி சுட்டுட்டு எடுக்கலாம். சைடில் ஆயில் போட்டுக்கோங்க, மூடி வச்சிருங்க. வெந்துருச்சுங்க இது நல்லா. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது 1 சைடு வேக வச்சாலே இது போதும். சூப்பராக இருக்குங்க அடை தோசை. தோசை சட்டியில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி தாங்க போடணும்.
வடை சட்டியில் போட்டோம்னா நம்ம ஒரு சைடு வேக வச்சாலே போதுங்க. இது நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக இருக்குங்க. இதே வந்து நம்ம தோசை சட்டியில் போட்டோம்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் அடை தோசை மாவில் கடுகு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. இது கூட இது வெறுமனே சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. அண்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூங்க.